ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்த்தோன்னா நவுன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நவுன் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு பெயர்ச்சொல் இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு பெயர்ச்சொல்லை, வேறு ஒரு சொல்லை போட்டு அதை நம்ம நிரப்பணுன்னா அதான் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் அ நவுன் வி ரீப்ளேஸ் அனதர் வேர்டு. ஸோ அதுக்கு தான் ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இன்னும் நல்லாவே புரியும். பாக்ஸ் 1, பாக்ஸ் 2 அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமந்த் லிவ்ஸ் இன் பூனே, ஸ்ரீமந்த் இஸ் அ மர்ச்சன்ட். இதே பாக்ஸ் 2ல் சேம் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில சேஞ்ச் மட்டும் பண்ணி. அது என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீமந்த் லிவ்ஸ் இன் பூனே, ஹீ இஸ் அ மர்ச்சன்ட். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் ஸ்ரீமந்த் இருக்கிற இடத்துக்கு பதிலாக ஹீ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஜேன் லாஸ்ட் த புக், ஜேன் cried. பாக்ஸ் 2ல் ஜேன் லாஸ்ட் த புக், ஷீ cried. ஸோ இந்த இடத்துல ஜேனுக்கு பதிலாக ஷீ யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா ஹேஸ் அ parrot, the parrot speaks well. பாக்ஸ் 2ல் பாருங்கள். ராமா ஹேஸ் அ பேரட், இட் ஸ்பீக்ஸ் வெல். ஸோ இந்த இடத்துல த பேரட்க்கு பதிலாக இட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் வாய்ஸ் ரிமைனிங் இருக்க சென்டென்ஸை நீங்கள் பாருங்கள். தேவி பிரசாத் saw the thieves, the thieves wore masks. தேவி பிரசாத் saw the thieves, they wore masks. ஸோ இந்த இடத்துல தி தீவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா இஸ் பிளேயிங், டெல் ராமா டு ரீட். இது பாக்ஸ் 1ல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் 2ல் பாருங்கள். ராமா இஸ் பிளேயிங், டெல் ஹிம் டு ரீட். ஸோ இந்த இடத்துல ஹிம்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் இஸ் சீதா, ஆஸ்க் சீதா டு கம் ஹியர். வேர் இஸ் சீதா, ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். இந்த இடத்துல ஹர் அப்படிங்கிற ஒரு வேர்டை சீதாக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் இஸ் த சேர், பிரிங் த சேர் ஹியர். வேர் இஸ் த சேர், பிரிங் இட் ஹியர். இந்த இடத்துல த சேருக்கு பதிலாக இட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் ஆர் த பாய்ஸ், கால் த பாய்ஸ் சூன். Where are the boys, call them soon. ஸோ இந்த இடத்துல த பாய்ஸ்க்கு பதிலாக தெம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே, ஸோ இதெல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹிம், ஹிஸ், ஹெர், தெம் அது எல்லாமே ப்ரொனவுன் கீழே தான் வரும். நவுனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட இன்கன்வீனியன்ஸை குறைக்கிறதுக்காக தான் ப்ரொனவுன்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நவுனை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேர்ளை பற்றி பேசுகிறோன்னா ஷீ யூஸ் பண்ணோம். அவளோட அப்படின்னு சொல்லணுன்னா ஹெருங்கிறத யூஸ் பண்ணணும். பாயை பற்றி பேசணுன்னா ஹீ அப்படின்னு சொல்லணும். அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த டேப்லர் காலம் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் திங். இதில் எந்த இடத்துல எப்படி அந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்க டேப்லர் காலம் பாருங்கள். நம்பர் கீழே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும். சிங்குலர்னால் ஒன் ஆப்ஜெக்ட், ப்ளூரல்னால் மோர் தென் ஒன். பர்சன்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கிற. ஃபர்ஸ்ட் பர்சனாக நம்மளை பற்றி மட்டும் பேசிக்கிறோன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சனில் வரும். செகண்ட் பர்சன்கிறது நம்ம யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ நம்ம முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவங்க தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னால் நம்ம 2 பேர் கன்வர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை தாண்டி ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் தேர்ட் பர்சன்றதில் வரும். இப்போ பாருங்கள், சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன்னால் அது மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா ஐ, மீ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நான், எனக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஐ அண்ட் மீ. இதே செகண்ட் பர்சன்லனா யூ அண்ட் யூ ரெண்டுத்துக்குமே யூ தான் யூஸ் பண்ணணும். அதே மேலாக இருந்ததுன்னா ஹீ யூஸ் பண்ணணும்.
அதே அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஹிம். கேர்ளாக இருந்தால் ஷீ, அவளுடையதுன்னு சொல்லும்போது ஹேர். இதே நியூட்டர், அதாவது உயிரற்ற பொருட்கள் பற்றி, சேர் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பற்றி பேசும்போது இட். அதே இது அதனுடைய அப்படின்னு சொல்லும்போதும் அது இட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். இதே ப்ளூரல் ஃபார்மில் பாருங்கள், அது ஃபஸ்ட் பர்சனாக இருந்தால், அதாவது நான் என்னை பற்றி பேசுவேன், இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றப்ப வி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மட்டும் இல்லை, நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது வி. எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அஸ். இதே செகண்ட் பர்சன்கிறது இதில் சேம் தான், யூ அண்ட் யூ, ஈஸி டு ரிமெம்பர். தேர்ட் பர்சன்கிறது தே அண்ட் தெம். தேன்னா அவர்கள், தெம்னா அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த டேப்லர் காலமை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரிமெம்பர் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக அந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.